எதனால இவங்களாம் அந்த ஒரு வயதான மனிதருக்காக எழுந்து நிக்கிறாங்கன்னு தெரியுமா? இதை கேட்டப்புறம் உங்க கண்ணுல இருந்து கூட கண்ணீர் வர வாய்ப்பு இருக்கு. சராசரியா 1938 இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல ஹிட்லரோட நாசி ஆட்சி காரணமா பிராக்ல இருந்த ஆயிரக்கணக்கான யூத குடும்பங்கள் ஆபத்திலயும் இருந்தாங்க. அப்போ பிறகு வந்திருந்தவர் தான் நிக்கோலஸ் வில்டன். ஒரு சாதாரண பங்குதாரர் வேலை செய்யறவரு அங்க நடக்கிற கொடூரமான சூழ்நிலையை பார்த்து இவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு போயிருக்காரு. ஆனா அங்கிருந்த எல்லா மக்களும் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எங்க குழந்தைங்களை மட்டும் இங்கிருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முயற்சியில இறங்கின நிக்கோலஸ் வில்டன் குழந்தைகளை பிராக்ல இருந்து லண்டனுக்கு கூட்டிட்டு போயிட்டா பாதுகாப்பா இருப்பாங்கன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டயும் பர்மிஷன் வாங்கியிருக்காரு. அங்கிருந்த எல்லா குழந்தைக்கும் டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லா குழந்தைங்களும் பாதுகாப்பா போறதுக்கு ட்ரெயினையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இங்கிருந்து போற குழந்தைங்க அங்க போய் தனியா வாழ்ந்துடக்கூடாதுன்ட்டு பிரிட்டிஷ்ல வாழ்ற குடும்பங்க கிட்ட எல்லாம் குழந்தைங்களை பாதுகாப்பா வளர்க்க சொல்லி அவரால் முடிஞ்ச அளவுக்கு திரட்டின எல்லா பணத்தையும் கொடுத்திருக்காரு. இவர் இப்படி பண்ணதால மொத்தமா 669 குழந்தைகள் நாசி கொடுமையில இருந்தும் மீட்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சா குழந்தைங்க பாதுகாப்பு போயிருந்து தன்னோட வைஃப் கிட்ட கூட சொல்லாம 50 வருஷமா தன்னுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காரு அந்த மனிதர். ஆனா ஒரு நாள் இவரோட வைஃப் கிரேட்டி வில்டன் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அட்டிக்கில இருந்த ஒரு ஓல்டு ஸ்கிராப் புக்கையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு இவர் பண்ண எல்லா விஷயமும் தெரிய வருது. கிரேட்டி வில்டனும் அந்த ஸ்கிராப் புக்கை பிபிசிக்கு அனுப்பி இந்த புக்ல இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு ஷோ மாதிரி நடத்துறாங்க. அந்த ஷோக்கு நிக்கோலஸ் வில்டனையும் இன்வைட் பண்றாங்க. பட் அங்க இருக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியாது. அப்போ இங்க நிக்கோலஸ் வில்டனால யாருன்னா காப்பாற்றப்பட்டிருக்கீங்களான்ட்டு ஒரு கேள்வியும் கேட்கறாங்க. அந்த கேள்வியை கேட்ட உடனே நிக்கோலஸ் வில்டனை சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்த எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த நிக்கோலஸ் வில்டன் குழந்தைய காப்பாத்தின இவங்களாம் பாதுகாப்பா வளர்ந்து வந்து நிக்கிறத பார்த்த இவரு சந்தோஷத்துல கண் கலங்கியும் போயிடுறாரு.